எந்த இடத்துலையுமே சரி, ஒரு டைம் ட்ரை பண்ணி ஆன்சர் வரலையா, டக்குனு ஸ்கிப் பண்ணிருங்க. அதே கொஸ்டினை செகண்ட் டைம் மட்டும் ட்ரை பண்ணவே பண்ணாதீங்க. அது செகண்ட் டைம் எப்போ ட்ரை பண்ணணும் அப்படின்னா, எல்லாத்தையும் முடிச்சுட்டு திருப்பி ரிட்டன் வருவீங்க பார்த்தீங்களா, அந்த ரிட்டன் வந்துட்டு அப்போ ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நம்மள்ட்ட தான் அந்த ஒர்க் அவுட் பேப்பர் இருக்குது இல்லையா, ஜஸ்ட்டு ஒரு டைம் திருப்பி பார்த்துட்டு ஓகே டேட்டா எல்லாமே நம்மளுக்கு இருக்கும். ஸோ இப்போ இந்த கொஸ்டினை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறப்ப ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். ஏன் அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் ட்ரை பண்ணும்போது என்ன இருக்குன்னா, நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து நீங்கள் அட்டன் பண்ணது கம்மியாக இருக்கும். ஸோ அந்த டைமில் செகண்ட் டைம் ட்ரை பண்ணும்போது ஃபஸ்ட்டு டைம் ட்ரை பண்ணி ஆன்சர் வரலினாவே நம்ம மைண்ட் என்ன ஆயிரும், என்னடா அது ஏதோ ஒரு இடத்துல மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், கொஷின் ஆன்சர் வரல அப்படிங்கிற மைண்ட் வந்து ஃபிக்ஸ் ஆயிரும். ஸோ செகண்ட் டைம் ட்ரை பண்ணும்போது ஒரு பதட்டத்தோடவே அந்த செகண்ட் டைம் வந்து நம்ம ட்ரை பண்ணுவோம். அப்போ என்ன ஆயிரும், கரெக்டாக நம்ம பண்ண மாட்டோம். ஸோ இப்போ ஒரு கிளான்ஸ் எல்லா கொஷினும் முடிச்சுட்டு திருப்பியும் வந்து அகைன் ஓரளவுக்கு நம்ம ஒரு 10 கொஷினோ 15 கொஷினோ இல்லை 20 கொஷினோ வந்து அட்டன் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் வந்து இந்த கொஷினை நம்ம ட்ரை பண்ணும்போது நம்மளுக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். ஒரு 10 to 15 கொஷின் நம்ம அட்டன் பண்ணிட்டோம்.